ஆனா பாவிகளா 27 வருஷ ரெக்கார்ட சல்லியா நொறுக்கிட்டீங்களேடான்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்தியா vs ஸ்ரீலங்கா மேட்ச். 1997 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பைலாட்டரல் மேட்சை கூட ஸ்ரீலங்கால வச்சு ஜெயிக்கவே இல்லை இந்தியாவை. 27 வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த ஒரு பைலாட்டரல் சீரிஸ் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்காங்க இந்தியா கூட. கௌதம் கம்பீர் பதவியேற்ற தொடர்ந்து வந்த ஓடிஐ சீரிஸை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா 110 ரன் வித்தியாசம் தோத்து போயிருக்காங்க. இந்த ஒரு ஓடிஐ சீரிஸ் மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையில இருந்தது. ஆனா நான் பினிஷிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தான் அடிப்பேன்னு ஒருத்தர் அடிச்சது பார்த்தோம் அப்படின்னா பால் பறந்துச்சு அல்ல நேரா போய் எல்பிடபிள்யூ ஆகி டை ஆயிருச்சு மேட்ச். பரவாயில்ல, ஒரு மேட்ச் தான் டை ஆச்சு, 2 மேட்ச் இருக்குல்ல பாத்துக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. ரெண்டாவது ஓடிஐ கூட பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா காட்டு சுத்தி நல்லா ரன் அடிச்சிருந்தாரு. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹித் சர்மா மட்டும்தான் ரன் அடிச்சிருந்தாரு. அடுத்து இந்த 3வது மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா அதுலயும் ரோஹித் சர்மா மட்டும்தான் பார்த்தோம் அப்படின்னா 30 ரன் கிட்ட அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தம்பி சிவந்து போய் அது சுத்தி பார்த்தாரு. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ரன் அடிச்சாரு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டும் பார்த்தோம்னா இந்தியா 110 ரன்ல தோத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2025 சாம்பியன்ஸ் டிராபி ஓடிஐ ஃபார்மேட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா 2 இல்லைன்னா 3 சீரிஸ் தான் இருக்கு. அப்போ இந்தியா எப்படி கம்பேக் கொடுக்குறாங்க, கௌதம் கம்பீர் எந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போறாருன்றது